எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நீங்கள் மீண்டும் அமைச்சராக வந்தால், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன சார் பண்ண போறீங்க? என்னுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் பேருந்து நிலையத்தை கடலூர் மைய பகுதியில் கொண்டு வரணும் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். என்ன காரணத்துக்காக சார் சிட்டிக்குள்ள இருந்த பேருந்து நிலையத்தை வெளியே கொண்டு போய் வச்சாங்க? அவரு ஏரியா அது கடலூர் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி, அங்கே இருக்கிற இதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் ஆகணும். பட் அதில் மினிஸ்டரோட சுயநலம் இருக்கு, அதுக்குள்ளே போக விரும்பல. அது கடலூர் மாநகர மக்களுடைய மனக்குமுறல். இது முதலமைச்சரோட செயல்பாடு 5 வருஷமா எப்படி இருக்குன்னு கேட்டால், ரொபாட்டிக் ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறல, அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் ரொபாட்டிக் ஆக்கி அவர் ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. கையாட்டுனா கையாட்டுறாரு. ஆட்டி வைப்பது யார்? 5 வருஷம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்டி வைக்கிறாங்க. நீ முதலமைச்சர் ஆகும்போது பல்வேறு இன்டலெக்சுவல் டிபார்ட்மெண்ட்டை கொண்டாந்து போட்ட. நதிநீர் பாதுகாப்போம், அணை பாதுகாப்போம், நிதி நிர்வாக சீர்திருத்தத்தை கொள்வோம், பொல்யூஷன் இல்லாமல் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸை பம்ப் பண்ணி கொண்டு வருவோம், அதை பம்ப் பண்ணி பொருளாதார வளர்ச்சி கூட்டுவோம், மக்களுடைய அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம்லாம் என்ன குழு போட்டு வாட் இஸ் த யூஸ்? எல்லா குழு ஃபெயில், டோட்டல் ஃபெயில். அதே போல் டோட்டல் கவர்மெண்ட் ஃபெயில். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எதிர்கட்சிக்கும் அதிமுக ஃபயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தேர்தல் காலத்தில் முதலமைச்சர் காலத்தில் எடப்பாடியார் முதன்மையாக நிற்கிறாரு. நான் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்றேன், 20,000 15,000 ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ இல்லை, நான் ப்ரௌடாக சொல்கிறேன்ல, நீ டோக்கன் கொடுக்குறேன்னு எதுக்கு சொல்கிறேன்? அந்த தைரியம் இல்லாத ஒரு முதலமைச்சரை கண்ட ஒரு தமிழ்நாடு அவளை மிகப்பெரிய கேவலமாக அந்தோ பரிதாப நிலை. என்னைக்கு நம்ம ஞானசேகரன் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை பண்ணான், பாலியல் சீண்டல் பண்ணானோ அன்றைக்கே என்கவுண்டர் பண்ணியிருக்கோம். சாட்சியை கலைக்கிறதுக்கு ஆம்ஸ்டாங்க என்கவுண்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன சட்டம் சொல்லுது, இதுக்கு என்ன சட்டம் சொல்லுது? நீ அன்றைக்கி அவனுக்கு உயிர் பயம் ஏற்படுத்தியிருந்தால் இவ்வளோ பாலியல் சீண்டல் வந்திருக்காது. தொழில்துறை என்பது ஒரு தொடர் முயற்சியோடைய வளர்ச்சி தான் தொழில்துறை. டிபிஆர் ராஜா நான் வாங்கிட்டுன்னு ஷோ பண்ணிக்கிறது, போகிறது, பேசுறது, நாடகம் நடிக்கிறது, அதெல்லாம் இது பண்ணிக்கிறது, பெரிய ஃபிலிம் காட்டுக்கிறதுலாம் இட்ஸ் நாட் யூஸ். கடந்த ஆட்சியில் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்த, வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பரை தூக்கி கொடுக்குறது. இது ஒரு அமைச்சருக்கு அழகு இல்லை. நீ முதலமைச்சர் கண்டிக்கணுமா இல்லையா? அவன் டிஆர்பி ராஜா என்ன பண்ணியிருக்கான்னு கேட்கணுமா இல்லையா? ஸோ இந்த திமுக ஆட்சியில் தொழில்துறைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் தான் இருக்கு. தொழில்துறை பேட். தொழில்துறையை கீழே சரிவுக்கு கொண்டு போயிட்டாங்க. கடலூரை உயர்த்திவேன். எந்த லெவலில் உயர்த்தணும்னு கேட்டால், நோ பொல்யூஷன், குப்பை இல்லாத மாநகரம், ட்ரைனேஜ் கரெக்டான மாநிலம், பொல்யூஷன் கண்ட்ரோல் பட்ட மாநிலம், பொல்யூஷன் கண்ட்ரோல் பட்ட சட்டமன்ற தொகுதி, போர்ட்டபிள் வாட்டர் கொடுக்குற சட்டமன்ற தொகுதி. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவுடைய முன்னாள் தொழில்துறை அமைச்சரும் கடலூர் மாவட்டத்தின் சட்டமன்ற வேட்பாளருமாகிய திருமிகு MC சம்பத் உள்ளார். வணக்கம் சார். வணக்கங்க. சார், ரொம்ப பிஸியான ஸ்கெடியூல், பிரச்சாரத்தில் இருந்தீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த நேர்காணலுக்கான நேரத்தை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். 2016 காலகட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சராக நீங்கள் இருந்தீங்க. எடப்பாடியாரோடு சேர்ந்து பல வெளிநாடுகளுக்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகளை கொண்டு வந்தீங்க, பல்வேறு MOS சைன் பண்ணீங்க. கடந்த காலங்களில் அமைச்சராக நீங்கள் செய்த பணிகளை பற்றி ஒரு விரிவாக சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அமைச்சராக கடலூர் மாவட்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு தான் நீங்கள் சொல்லணும். இப்போ மினிஸ்ட்ரேட்டில் நான் 2002 ஹவுசிங் மினிஸ்டர், 2003 லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர். புதிய வீராணம் திட்டம் பண்ணோம். புதிய வீராணம் திட்டம் 18 மந்த்ஸ் கால அளவு, 720 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு, 228 கிலோமீட்டர்ஸ் வாட்டர் கொண்டு போய் சென்னையிலேருந்து சென்னை குடிநீர் கொடுக்கணும். நீங்கள் நெல்லிக்குப்பம் எம்எல்ஏ இருந்தீங்க ப்ளஸ் மினிஸ்டர். ஆமாம், 18 மந்த்ஸ் டைம் பீரியட் ஆஃப் டைமு. 2023 2023 2வது மாதம் தான் அது அப்ரூவல் ஆச்சு, எங்களுக்கு ஆர்டர்ஸ் இஷ்யூடு. இப்போ 2014 ஜூனுக்குள்ளே அங்கே முடிச்சுட்டு நாங்கள் 14 மந்த்ஸ்லேயே முடிச்சோம் வீராணம் ப்ராஜெக்டை. 228 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணி ரன் பண்ணி அங்கே போய் கொடுக்குது. வீராணத்தில் ஏறி தண்ணியில் எடுக்கிறோம், போரில் டேப் பண்ணிக்கிறோம். அது 200 கிலோமீட்டர்ஸ் கிராவிட்டியில் போகுது. கிராவிட்டியில் போகுது. கன்சல்டன்சி, ஷாக் கன்சல்டன்சி, ஒரு கன்சல்டன்சி மூலிமா தண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி ஒரு கேலன் 18 rupees கொடுக்குறோம், 18 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு கேலன்
டீசாலினேஷன் வாட்டர் 40 rupees ஆகுது. சீப்பஸ்ட் காஸ்ட்டில் ரெகுலராக 70 mld கொடுக்குற ஒரு ஆட்சி அதிமுக ஆட்சி, இதே டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தலைமையேற்ற ஆட்சி. அதுக்கு பிறகு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பில் பண்ணேன் நான். ஓகே, அசம்பிளியில் ப்ரெசென்ட் பண்ணேன் நான். பட் அன்றைக்கி இந்தியாவில் இருக்க அதர் ஸ்டேட் பூரா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணிங்களா? நெல் ஹார்வெஸ்ட் பண்ணலாம், கம்பு ஹார்வெஸ்ட் பண்ணலாம், கேழ்வரகு ஹார்வெஸ்ட் பண்ணலாம், உணவுப் பொருளை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இது ரெயின் வாட்டர் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க? இந்த ஸ்கீம் எப்படி உங்கள் அம்மாவுக்கு வந்ததுன்ற மாதிரி. அப்போ அத்வானி இருந்தார். அத்வானி வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் இருந்தார், டெப்டி சிஎம் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். பட் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணார், அம்மா வெரி இன்டெலிஜென்ட்டு, இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வராங்களே, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறீங்களா? வீடு பூரா வந்து இப்போ புதிய பிளானிங்டே அதை சேர்த்துட்டோம். சென்னை நகரில் சிஎம்டிஏவில் அந்த பிளானிங்கை சேர்த்துட்டு ரெயின் ஸ்ட்ரக்சர் கொடுத்தோம். கீழே வந்து கிட்டத்தட்ட 20 அடி பள்ளம் ரோடி, அதில் கல்லுகள் எல்லாம் குழாங்கள்லாம் போட்டு மணல் போட்டு அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா அப்போ வாட்டர் லெவல் ரைஸ் ஆச்சு, டேபிள் ரைஸ் ஆச்சு, குவாலிட்டி வாட்டர்ஸ் கிடச்சிது. இந்த சுத்தமானது சலைன்லாம் கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆச்சு. அந்த மாதிரிலாம். ஸோ கடலூரில் பெரிய லெவலில் அது கை கொடுத்துருக்கு போல இருக்கே சார். ஆமாம், தமிழ்நாடு பற்றி சொன்னாங்க. கடலூரில் தானே இது, சென்னையில் பண்ணோம் 2002ல். கடலூரில் மக்களுக்கு நாங்கள் கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4.4 நீங்கள் 8.6 வரைக்கும் நீங்கள் கொண்டு போனீங்க. அந்த நிலத்தடி நீர் சேமிப்பு மூலமாக அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரீசார்ஜிங் பண்ணீங்கன்னு சொன்னாங்க, மக்களே சொன்னாங்க. ஆமாம், இங்கே ரீசார்ஜிங் பண்ணியிருக்கோம், செக் டேம் நிறைய பண்ணியிருக்கோம். செக் டேமில் ரீசார்ஜிங் வருது, குவாலிட்டி வாட்டர்ஸ் கிடைக்குது. இப்போ சென்னைக்கு கடலூருக்கே குவாலிட்டி வாட்டர்ஸ் இல்லை, இருக்கிற சலைன் வாட்டர் முகத்துவாரம் கடல் நீர் உள்வரத்துக்கு உண்டான செக் டேம்லாம் பண்ணியிருக்கோம். செக் டேம்லாம் பண்ணி இப்போ சலைன் வாட்டர் இல்லாமல் பியூரிஃபைடு வாட்டர், போர்ட்டபிள் வாட்டர் கிடைக்குது, மக்களுக்கு கிடைக்குது. தென் வந்து கடலூரில் நிறைய பண்ணியிருக்கேன். கஸ்டம்ஸ் ரோடு ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு 15 கிலோமீட்டர் ஒரு கஸ்டம்ஸ் ரோடு பண்ணியிருக்கேன். பேரலல் டு பண்டுட்டி டு கடலூர் ரோட்டுக்கு ஒரு பேரலல் ரோடு பட்டாம்பகூரில் பண்ணியிருக்கேன். அப்புறம் அண்டர் கிரவுண்ட் கேபிள் பண்ணியிருக்கேன் இங்கே கடலூரில். அது வந்து பெரிய, அது 360 கோடி ரூபாய். காவிரி குடிநீர் திட்டம் கொண்டாந்துருக்கோம் 230 கோடி ரூபாய்க்குள்ள 8 mld தண்ணி வருது. நீராதாரம், காவிரியில் தண்ணீரை குடிக்கிறது, காவிரி தண்ணியில் குளிக்கிறது, காவிரியில் புண்ணியம் பண்ண மாதிரி அந்த தண்ணி கொண்டு வரதுக்கான முயற்சியும் பண்ணியிருக்கேன். தென் வந்து சரவண பவன் ஒரு ரோடு வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து கொஞ்சம் பிரச்சனை, எல்லாம் சேர்ந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி ஒரு பைபாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஒரு ஜவான் பவன் ரோடு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்கோம். கடலூர் நகராட்சி அலுவலகம், மாநகராட்சி அலுவலகம் நாங்கள் இதை கட்டி கொடுத்து தான் கலெக்டரேட் கொண்டு வந்திருக்கோம். கலெக்டரேட் பக்கத்துலேயே ஒரு 18 ஏக்கர் இடம் வாங்கினேன். இடம் வந்து வகை மாற்றம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து வகை மாற்றம் இஸ் நாட் ஈஸி ஜோக். ரொம்ப வகை மாற்றத்துக்கு ரொம்ப வேலை பண்ணணும். அது பண்ணி வகை மாற்றம் பண்ணி அந்த இடத்த கொண்டு தான் அங்கே தான் பேருந்து நிலையம் அமைக்கணும்னு கொண்டு வந்தேன். 13 ஏக்கரில் 5 ஏக்கர் வந்து டைடல் பார்க்கு கொண்டு வந்தேன். அதெல்லாம் இப்போ கேட்பாரட்டு கிடைக்குது. இப்போ அந்த பூங்காவை மாத்திரன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. ஒரு எம்பூதூருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு போகிறாரு. இங்கேருந்து அவே டு 9 கிலோமீட்டர். இதை பற்றி தான் சார் நான் கேள்வி கேட்கணும். 9 கிலோமீட்டர். கடலூர் மக்கள் மத்தியில் அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து சிட்டி சென்ட்ரலில் இருந்து ஒரு அவுட்டோர் கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. நீங்கள் மீண்டும் எம்எல்ஏவாக வந்தால், நீங்கள் மீண்டும் அமைச்சராக வந்தால், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன சார் பண்ண போறீங்க? என்னுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டு பேருந்து நிலையத்தை கடலூர் மைய பகுதியில் கொண்டு வரணுன்னு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். நிச்சயமாக அந்த முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு சென்று கடலூர் மைய பகுதியில் எந்த இடம், எங்கள் இடமே ஏற்புடைய இடம். இப்போ ஜியோலாம் மாற்றிருக்காங்க. ஜியோலாம் மாற்றுறது பெரிய விஷயம் இல்லை. கேபினெட்டில் வச்சு ஜியோ மாற்றிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து அஞ்சலி அம்பாலோட லைப்ரரி கொண்டு வந்திருக்காங்க. அஞ்சலி அம்பாள் இந்த கடலூர் மாவட்டத்தோடைய வீர நாச்சியார் வேலு மங்கை மாதிரி ஜெயிலுக்கு போனவங்க, அவங்க சுதந்திர போராட்ட வீரர், அவங்க பேரையும் கெடுக்காத அந்த லைப்ரரியை மட்டும் மாற்றிட்டு அந்த பூங்கா ஜியோவை மாற்றி ஏதாவது பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் அதே இடத்துல வருமான்ற முயற்சியை நான் உறுதியாக செஞ்சு தருவேன். முதலமைச்சருடைய கேபினெட்டில் வச்சு செஞ்சு கொடுப்பேன் நான். இதுதான் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட். என்ன காரணத்துக்காக சார் சிட்டிக்குள்ளே இருந்த பேருந்து நிலையத்தை வெளியே கொண்டு போய் வச்சாங்க? அவர் ஏரியா அது கடலூர் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி. அங்கே இருக்கிற இதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக ஆகணும். பட் அதில் சுயநலமும் இருக்குது. அதுக்குள்ளே நான் போக விரும்பல. ஒரு மினிஸ்டரோட சுயநலம் இருக்குது, அதுக்குள்ளே போக விரும்பல. அதனால கொண்டு போய் அங்கே கொண்டு போய் இட் இஸ் வந்து ஒரு அது கடலூர் மாநகர மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய மனக்குமுறல் இது. அந்த குமுறலுக்கு அவர் தலை வழங்கியிருக்கு. ஒரு மக்கள் பிரதிநிதி தான் ஒரு அமைச்சர், ஒரு மக்கள் பிரதிநிதி தான் சட்டமன்ற உறுப்பினர். மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் செஞ்சு கொடுக்கணும். அது 20 years 30 years கழிச்சு அந்த பஸ் ஸ்டாண்ட் தேவை தான். அதுக்கு முன்னாடி விவாதத்தை வரக்கூடாது. இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸுக்குள்ளேயே போகிறான். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகல. நேர் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 400-500 கோடி ரூபாய் பண்ணியிருக்காரு. வாட் இஸ் த யூஸ்? பொதுமக்களுக்கு ஏற்புடையது இல்லை. இட் வில் டேக் டைம்.
இப்போ டைம்லேயே என்ன பஸ் வேணுமோ அந்த பஸ் தான் பண்ணி கொடுக்கணும். ரோட்லேயே நிறுத்துவோம், ரோட்லேயே இறக்கி விட்டு போவோம், ரோட்லேயே பிள்ளைங்க வரணும். பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. பெண் பிள்ளை வந்து ஒரு தஞ்சாவூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து அங்கே இறங்கி எம்பூதூரில் இறங்கி கடலூர் வரணும்னா அவங்க தாய் தந்தை பெற்றோர் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கின்னு இருக்கணும். வந்துதான் நம்ம பொண்ணு வந்துதான் பண்ண. இது கஞ்சா போதைப் பொருள் உலகமாகி போச்சு. இது போதைப் பொருள்லாம் சாப்பிட்ட பிறகு சின்ன பிள்ளைங்களாம் வந்து மிருகத்தனமாக மாறுறானோ, என்ன செய்கிறானோன்னு அவனுக்கு தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணிடுறானோ, அது என்ன செய்கிறானோ அவனுக்கே தெரியல. அறியாமையில் பெரிய பெரிய தவறுலாம் பண்ணிடுறான். பாலியல் சீண்டல் பண்ணிடுறான். சிறுமி முதற்கொண்டு வயோதிக வயது முதற்கொண்டவங்களுக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறான், பாலியல் சீண்டல் பண்ணிடுறான். இதெல்லாம் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுலாம் மாண்புமிகு முதலமைச்சர் கண்டுக்கவே இல்லை. முதலமைச்சரோட செயல்பாடு 5 வருஷமாக எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு ரிமோட் ரொபாட்டிக் வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறல, அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் ஒரு இதாக இருக்கலாம், புரியல. முதலமைச்சர் ரொபாட்டிக் ஆக்கி அவர் ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. கையாட்டுனா கையாட்டுறாரு, காலாட்டுனா காலாட்டுறாரு, விற்க வைக்கிறாரு. இந்த இது ப்ரெசன்டேஷன் பண்ணுறா ப்ரெசன்டேஷன் பண்ணுறாரு, இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் போகனா போகிறாரு, இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபங்க்ஷன் போகனா போகிறாரு. இட்ஸ் நாட் குட். ஆட்டி வைப்பது யார்? 5 வருஷம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்டி வைக்கிறாங்க. அது பேட், வெரி பேட். குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லிக்கலாம். ஒரு முதலமைச்சர், நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம், புரியல. 8 கோடி மக்களும் ஒன்று விரும்புகிறான், ஏற்றுக்கிறான், வரான் போகிறான். என்ன சொன்ன நீ? முதலமைச்சர் ஆகும்போது பல்வேறு இன்டலெக்சுவல் டிபார்ட்மெண்ட்டை கொண்டாந்து போட்ட. நதி நீர் பாதுகாப்போம், அணை பாதுகாப்போம், நிதி நிர்வாக சீர்திருத்தத்தை கொள்வோம், நோ பொல்யூஷன் இல்லாமல் பண்ணுவோம், கிளைமேட் சேஞ்ச் எப்படி பண்ணுவோம், புரியல. பொல்யூஷன் இல்லாமல் பண்ணுவோம் எல்லாம் சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸை பம்ப் பண்ணி கொண்டு வருவோம், அதை பம்ப் பண்ணி பொருளாதார வளர்ச்சி கூட்டுவோம், மக்களுடைய அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம்லாம் என்ன குழு போட்டு வாட் இஸ் த யூஸ்? எல்லா குழு ஃபெயில், டோட்டல் ஃபெயில். அதே போல் டோட்டல் கவர்மெண்ட் ஃபெயில். இந்த 5 ஆண்டுகள் கவர்மெண்ட் டோட்டல் ஃபெயில். எல்லாரும் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன்றே போயிட்டு இருக்கு. அமைச்சருக்கெல்லாம் இப்போ இது இல்லை, அதிகாரம் இல்லை. எந்த செக்ரட்டரி அந்த அமைச்சரை மதிக்கிறது இல்லை. இன்றைக்கி எஸ்டர்டே ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. சீஃப் செக்ரட்டரி சேஞ்சுன்னா ஒற்றை மொத்தம் ஃபயர் ஸ்டார்ட். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எதிர்கட்சிக்கும் அதிமுக ஃபயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தேர்தல் காலத்தில், முதலமைச்சர் காலத்தில் எடப்பாடியார் முதன்மையாக நிற்கிறாரு. நாங்கள் சொல்கிறேன் சார், ப்ரௌடா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நீ ஏன் டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்கிற? டோக்கன் செல்லுமா? டோக்கன் பொய்த்து போயிடும். பொய், புரியல. எத்தனை தேர்தல் வாக்குறுதி பொய்யா கொடுப்பேன்? ஏற்கனவே 1000 rupees கொடுக்குறேன்னு 28 மாதம் கழிச்சு கொடுத்தேன். இது என்ன ஆட்சி சொல்லு பார்ப்போம்? சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட நிலைமை எதுவுமே சரியில்லை. டோட்டலாக என்னைக்கு வந்து நம்ம வந்து ஞானசேகரன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பிரச்சனை பண்ணான், பாலியல் சீண்டல் பண்ணானோ அன்றைக்கே என்கவுண்டர் பண்ணியிருக்கணும். சாட்சியை கலைக்கிறதுக்கு ஆம்ஸ்டாங்க என்கவுண்டர் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன சட்டம் சொல்லுது, இதுக்கு என்ன சட்டம் சொல்லுது? நீ அன்னைக்கு அவனுக்கு உயிர் பயம் ஏற்படுத்தியிருந்தால் இவ்வளோ பாலியல் சீண்டல் வந்திருக்காது. ஓகே, கடலூர் மாவட்டத்துக்கு 2 அமைச்சர் இருக்காங்க சார். ஒருத்தவர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள், இன்னொருத்தவர் CBS கணேசன் அவர்கள். இவர்களால் கடலூருக்கு என்ன சார் கிடைச்சிருக்கு? நோ யூஸ், டோட்டல் லாஸ். கடலூர் மாநகர மக்களுக்கு நாங்கள் பண்ணல. தானே புயல் வந்தது, பெருமழை வந்தது, பெருவெள்ளம் வந்தது. 40,000 போல் ஒரே நாளில் ஏக்தமில் 1 monthல 40,000 போல் நட்டி கொடுத்தோம். 5,000 நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணி கொடுத்தோம். 5,000 டிரான்ஸ்ஃபார்மர் 30 daysல பண்ணி கொடுத்தோம். 27 சப்ஸ்டேஷன் பண்ணி கொடுத்தோம், புரியலைங்களா? தானே புயலுக்கு ஒட்டுமொத்த மினிஸ்ட்ரி இங்கே வந்திருக்கு. அப்போ OPS இருந்தார், தலைமை இருந்தார், எடப்பாடியாக இருந்தார். அவங்க தலைமையில் ஒட்டுமொத்த மினிஸ்டர் வந்தது. பிரிச்சுக்கிட்டோம். முறையில் சிதம்பரத்தில் ஒரு பகுதி, புவனகிரியில் ஒரு பகுதி, திட்டக்குடியில் ஒரு பகுதி, தென் கடலூரில் ஒரு பகுதி, நெய்வேலியில் ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம். மினிஸ்டரே பிரிச்சுக்கிட்டோம் சார். 40,000 போல் வித்தின் மந்தில் நட்டு கொடுத்தோம். 5,000 டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றி கொடுத்தோம். 27 சப்ஸ்டேஷன் மாற்றி கொடுத்தோம். வித்தின் மந்தில் விவசாய நிலத்துக்கு தண்ணீர் விட்டு ஆட்சி அதிமுக ஆட்சி சார். ஓகே சார், கடலூரில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அந்த சிப்காட் இஷ்யூ, அந்த ரசாயன தொழிற்சாலைகள், இதனால் வந்து பொல்யூஷன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதற்கு என்ன சார் ரெமெடி வச்சுருக்கோம் சார்? கடலூரில் ஒட்டுமொத்த மக்களுக்கு சிப்காட்டில் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வாத விஷயம், விரும்பாத விஷயங்கள். பொல்யூஷனை வந்து குறைக்கலாம் ஒழிய பொல்யூஷனை ரைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதில் QCXன்னு ஒன்று போட்டிருக்கோம். QCXக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த ட்ரெயின் வாட்டர், டிஸ்சார்ஜ் வாட்டர், இண்டஸ்ட்ரி வாட்டர், டிஸ்சார்ஜ் வாட்டர்லாம் வந்து அங்கே ட்ரெயின் பண்ணி அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கடலில் பம்ப் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு பெரிய கமிட்டி போடணும் சார், பெரிய ஹை லெவல் கமிட்டி போடணும். அப்புறம் மினிஸ்ட்ரியிலேருந்தே போடணும். வாரம் எப்படி இருக்குது, பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுதா, ஏர் பொல்யூஷன் இருக்கா, எர்த் பொல்யூஷன் இருக்கா, தென் சாயில் பொல்யூஷன் இருக்கா, அதில் நீர் பொல்யூஷன் இருக்கா, வாட்டர் பொல்யூஷன் இருக்கான்ற மாதிரி ஒரு வீக் ஒரு வாரமும் இது கண்காணிப்பு தேவை. மிக அத்தியாவசியமான ஒன்று. இனியாவது வருங்காலத்தில் எடப்பாடியார் முதலமைச்சரான அந்த பொல்யூஷனை குறைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை நான் முதன்மையாக நிற்பேன். அதே போல் NLC ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. நிலம் கையகப்படுத்துறது, விவசாய நிலங்கள் பாதுகாப்பு,
இயற்கை சீற்றத்தால் அதிக பாதிக்கப்படும் மாவட்டமாக வந்து மிகப்பெரிய புயல் மழை வெள்ளம் வந்தாலும் பாதிக்கக்கூடிய மாவட்டமாக கடலூர் இருக்குது. இதுக்கு நாம் என்ன சார் பண்ண போகிறோம்? சார் என்எல்சி வந்து நிலம் கொடுத்தவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் மஸ்ட். எஸ். இல்லை அதில் வந்து ஏதோ குளறுபடி இருக்குது சார். இந்த கவர்மெண்ட் தட்டி கேட்கல. இந்த கவர்மெண்ட் தட்டி கேட்குற சமயத்தில் அவங்க ஏதாவது பார்த்துட்டு போயிடுறாங்க. புரியல. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே கையில் எடுக்கணும். இங்கே நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒன்றா இருக்க போகிறோம். ஓகே, ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்ல போகிறீங்க. 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறோம் சார். கேட்கறதே பெற்று தர போகிறோம். தென் அது இல்லாமல் வந்து சார் இனிமேல் லிக்னைட் வந்து எடுத்து பள்ள நோண்டி வாட்டரை பம்ப் பண்ணி கேலன் ஆஃப் வாட்டர் வேஸ்ட் ஆகி வந்து விவசாய நிலம் பாதிச்சு அந்த நிலம் பாதிச்சு அப்படி போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து வேறு செம்மையாக ஒரு 10,000 20,000 ஏக்கர்ஸ் வேக்கன்ட் சைட் கிடைக்குது சார். சோலார் பேனல் சிஸ்டத்தை லெவல் பண்ணிவிட்டு சோலார் பேனல் சிஸ்டத்தை என்எல்சி மாற்றி ஆகணும். ஏன்னா நவரத்னா கம்பெனி இந்த கம்பெனி நவரத்னா கம்பெனி தென் வந்து என்னென்னா ப்ராஃபிட்டில் 1,600 2,000 crores ப்ராஃபிட்டில் போகிற கம்பெனி. சிஎஸ்ஆர் ஃபண்டே 300 கோடி வருது சார். ஓகே, சிஎஸ்ஆர் ஃபண்டை இவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை. அது பெரிய குற்றச்சாட்டு. என்னுடைய மனக்குறையும் சரி. சிஎஸ்ஆர் ஃபண்டை முழுமையாக இந்த 9 சட்டமன்ற தொகுதி உள்ள கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து முதன்மைப்படுத்தணும். ஒரு ஊராட்சிக்கு ஒரு தொகுதிக்கு இந்த 300 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணுறேன், டெவலப்மெண்ட் பண்ணி கொடுங்க. ரோடு செக்டார், தண்ணி செக்டார், போர்ட்டபுள் வாட்டர் செக்டார், ஸ்கூல் செக்டார், எஜுகேஷன் செக்டார், வேலைவாய்ப்பு செக்டார், எல்லா செக்டாருக்கும் அவங்க பயன்படுத்தணுன்னு தான் என்னுடைய முழு விருப்பம். நிச்சயமாக நான் எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியார் முதலமைச்சரான இதற்காக நான் இந்த போராட்டத்தை போராட்டம் பண்ண மாட்டோம், கேட்டு பெற்று தருவோம். இண்டஸ்ட்ரீஸை பற்றி ஒரு செயலி இன்னும் இந்த இண்டஸ்ட்ரீஸில் பட்ஜெட்டில் கொடுத்துருவாரு. 18 lakhs கொண்டு வரேன், 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வரேன்ற. ஏற்கனவே வந்து இண்டஸ்ட்ரீஸில் அங்கே போனால் இந்த நாடு சைனா போனேன், இந்த போனால் இங்கே நாடெல்லாம் போய் வந்தேன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறது. குளோபல் இன்வெஸ்ட் மீட் வேறு நடத்திருக்கீங்க. புரியல. இப்போ நீங்கள் வந்து $1 trillion சொல்கிறீங்க 2030. இது எப்படி சாத்தியக்கூறு? இண்டஸ்ட்ரீஸ் என்பது தொழில்துறை என்பது ஒரு தொடர் முயற்சியோடைய வளர்ச்சி தான் தொழில்துறை. டிபிஆர் ராஜா நான் வாங்கிட்டேன்னு ஷோ பண்ணிக்கிறது, போகிறது, பேசுறது, நாடகம் நடிக்கிறது, அதெல்லாம் இது பண்ணிக்கிறது, பெரிய ஃபிலிம் காட்டிக்கிறதுலாம் இஸ் நாட் யூஸ். இஸ் பேட் மினிஸ்டர், இஸ் நாட் குட் மினிஸ்டர். புரியல. கடந்த ஆட்சியில் எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்த வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பர் தூக்கி கொடுக்குறாரு. இது ஒரு அமைச்சருக்கு அழகு இல்லை. புரியல. அது இல்லாமல் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் முதலமைச்சர் தான் எங்களோட சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தோடைய தலைவர். முதலமைச்சராக இருக்கும்போது பொல்யூஷன் போர்டு கிளியரன்ஸ் நடக்கும், என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் நடக்கும். வித்தின் மந்த்லி ஒன்ஸ் கூட்டம் கூட்டுவோம் சார். பிளானிங், டவுன் அண்ட் பிளானிங் பர்மிஷன் நடக்கும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் நடக்கும், இபி டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் நடக்கும். எந்த எம்என்சி கம்பெனிலாம் அந்த டேபிளில் உட்கார வைப்போம் ஒரு மாதத்தில். எந்த இண்டஸ்ட்ரி இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்கா, என்ன ஹெடில்ஸ் இருக்குது, என்ன அழுத்தம் இருக்குது, எந்தெந்த துறை கொடுக்கலன்னு ஆல் மினிஸ்டர் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சிஎம், இல்லை ஆல் செக்ரட்டரி சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சிஎம். இப்போ வித்தின் எ மந்தில் கிளியர் ஆகும். இப்போ வந்து அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு இது டிஆர்பி ராஜாவை தலைமை எப்படி நடக்கும்? யார் பாதிப்பான், யார் போடுவான்? பிளானிங்கில் கமிஷன் பிளானிங்கு காசு இல்லாமல் நடக்குதா, என்விரான்மெண்ட் காசு இல்லாமல் நடக்குதா? மற்ற இட் வில் டேக் டைம் சார். இட்ஸ் நாட் அர்ஜென்ட்டாக 30 days கிளீன் சார். 16 நாளில் என்டி ராமாவோட பையன் கேடி ராவ் 16 நாளில் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கிளியரன்ஸ் கொடுத்தான். நாங்கள் 30 நாளில் கொடுத்தோம். நான் கைடன்ஸ் பியூரோஸ் ஆஃபீஸர் நாங்கள் தான் கொண்டாந்தோம். முதல்ல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அம்மா தான் நடத்தினாங்க. 2015 2019 நடத்தினோம் நாங்கள். நாங்கள் வந்து சிங்கிள் விண்டோ அப்போயே வந்து 72% முடிச்சுட்டோம் நாங்கள். நீ ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை எங்கள் முதலமைச்சர் வந்து அக்ராஸ் டேபிளில் ஃப்ளோரில் அசம்பிளி ஃப்ளோரில் கேட்டால் ஒரு பேப்பரை தூக்கி காட்டுற. இது அழகா? நீ முதலமைச்சர் கண்டிக்கணுமா இல்லையா? அவன் டிஆர்பி ராஜா நாடக நடிகனாக இருக்கானா இல்லையா? என்ன பண்ணியிருக்கான்னு கேட்கணுமா இல்லையா? எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அழுத்தம், அடல்ட்ஸு பிரச்சனை எல்லாம் இருக்குது சார். எதுவுமே சால்வ் பண்ணி இந்த திமுக ஆட்சியில் தொழில்துறைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் தான் இருக்கு. தொழில்துறை பேட். தொழில்துறையை வந்து கீழே சரிவுக்கு கொண்டு போயிட்டாங்க. தொழில்துறை வந்து ஹாப்பியாக இல்லை. இன்வெஸ்டர்ஸ் வராங்க. இது வின்ஃபால்னு ஒரு கம்பெனி வந்துருக்கு சார். வேறு எதுவும் வரல. நாங்கள் சிட்ரான் கொண்டாந்தோம், பிஓடி கார் கம்பெனி கொண்டாந்தோம், பெக்கட்ரான் கொண்டு வந்தோம், புரியல, சிஎட் டயர் கொண்டு வந்தோம், தென் ஓலா மோட்டர் பைக் கொண்டாந்தோம், ஏத்தர் எனர்ஜி கொண்டு வந்தோம், டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்தோம், டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்தோம், புரியல. அப்புறம் வந்து லோட்டா ஷூ வேர் கொண்டாந்தோம். லோட்டா ஷூ வேர் கொண்டு வரும்போது அப்போ கோன் எலிவேட்டர்ஸ் கொண்டு வந்தோம். ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தோம் சார். நாங்கள் பெக்கட்ரான் சால்காம் கம்பெனி நாங்கள் கொண்டு வந்தோம் சார். இப்போ இன்றைக்கி வந்து ஃபாக்ஸ்கானில் 20,000 பேர் பொம்பளை பிள்ளை தங்கிறதுக்கு அந்த பில்டிங் வந்து ஹாஸ்டல் பில்டிங் கட்டி கொடுத்தது எடப்பாடியார். ஓகே. நீ எப்படி மாறுத்து? நீ போய் டேபிள் ஒட்டிக்கிற, இல்லை இது டேப் ஒட்டிக்கிறேன், அப்படி இல்லை எல்லாமே நான் தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறேன்.
எல்லாமே இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட் வந்து ஒரு தொடர் முயற்சி தான் தொழில் வளர்ச்சி. நீ கொண்டு வந்து நான் கொண்டு வந்து ஆஃப்டர் குளோபலைசேஷன் ஒரு 2000 குளோபலைசேஷன் உலகமயம் தாராளமயம் ஆக்கப்பட்ட உடனே முதற்கட்டமாக தொழில் கொள்கை போடப்பட்ட தொழில் பாலிசி இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி கொண்டு வந்தது இதேதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஐடி வளர்ந்துருக்குன்னா அன்றைக்கி ஐடி பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோமொபைல் அண்ட் கார் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸோடைய பாலிசி கொண்டு வந்தாங்க. கார் உற்பத்தியில் இந்தியாவில் உலக அளவில் டாப் 10 இருக்கும். செமி கண்டக்டரை விட்டுட்டாங்க சார் இவங்க. ஃபாக்ஸ்கானை விட்டுட்டாங்க சார் இவங்க. ஏற்கனவே வந்து அல்ஸ்ட்ரோம் இந்த ட்ரெயின் கேரேஜை விட்டுட்டாங்க சார் இவங்க. காட்பரி சாக்லேட்டை விட்டுட்டாங்க. அப்போ யார் இண்டஸ்ட்ரீஸை விட்டது, யார் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தது? இப்போ மேடை போட்டு பேசக்கூட தயார், வா பேசி பார்ப்போம். புரியல, நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம், நீ எவ்வளோ பண்ணியிருக்கோம், உன்னோட ஷார்ட்டேஜ் எவ்வளோ, எப்படி 2030 ஒரு லட்சம் ட்ரில்லியன் கொண்டு வருவேன். நீ 1 லட்சம் ட்ரில்லியன்னா 88 லட்சம் கொண்டு வரணும் சார். 88 லட்சம் கொண்டு வரணும். இது ஒன்றும் கொண்டு வந்ததுக்கு கேள்வி இல்லை, பதில் இல்லை, இது இல்லை. சும்மா அவருக்கு வேண்டிய டிவியை வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நாடகம் நடிச்சுட்டு ஷோ பண்ணிவிட்டு காஃபி சாப்பிட்ற மாதிரி ஏந்திருக்கிற மாதிரி நாடகம் நடிக்கிறேன். சொல்லலை, இட்ஸ் நாட் ட்ரூ. புரியல. ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இருந்தால் இது நடந்தது, இது நடக்கல, இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்க வேண்டியிருக்கு. இது எம்என்சி கம்பெனி வந்திருக்கோம். கைடன்ஸ் பியூரோ ஆஃபீஸர் நாங்கள் கொண்டு வந்தோம். மிட்டல் இருக்கார்ல இப்போ ஐடி செக்ரட்டரி ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவரை போட்டு நடத்தணும். அவர் ஃபாரின் ஸ்டடீஸு அங்கே த்ரூ அவுட் வேர்ல்டு வைஸ் கூட்டுகிட்டே இருப்பார். எம்என்சி கம்பெனி சார் ஒரு செக்டருக்கு ஒரு பெஞ்சு போட்டோம். கொரியனுக்கு ஒரு பெஞ்சு போட்டோம், ஃப்ரெஞ்சுக்கு ஒரு பெஞ்சு போட்டோம், கனடாவுக்கு ஒரு பெஞ்சு போட்டோம், ரஷ்யாவுக்கு ஒரு பெஞ்சு போட்டோம், இது அமெரிக்காவுக்கு ஒரு பெஞ்சு போட்டோம் சார். அந்த பெஞ்சில் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் அணுகுமுறைக்கு உண்டான அது ஃப்ரெஞ்சுக்காரனை போட்டோம், ஃப்ரெஞ்சு ஆளை போட்டோம் சார். ஜப்பானீஸை போட்டோம், ஜெட்ரோக்காரனை போட்டோம். இந்த மாதிரிலாம் போட்டு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணது அம்மா ஆட்சியா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி, ஏதோ வாய்ச்சவடால். ஓகே சார், குறிப்பா கூட்டணி பலம் எப்படி சார் இருக்கு? குறிப்பாக வெரி குட் கூட்டணி சார். வட மாவட்டம் பாமக மிக முக்கியமான ஃபேக்டர் உங்க கூட இருக்காங்க, பாஜக இருக்காங்க, ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைச்சு. இது வந்து ஆக்சஸ் இது சார் வந்து ஏற்புடைய கூட்டணி சார். இது தேனும் பாலும் கடந்த கூட்டணி. நாங்களோட தாக்கம் 5 வருஷமா அந்த தாக்கம் இருக்கு சார். ஓகே, 5 வருஷமா அந்த ஆட்சியோட அலங்கோல ஆட்சியோட நிலைமை இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விலைவாசி ஏற்றம், மின்சார கட்டணம் ஏற்றம், வீட்டு வரி ஏற்றம், குப்பை வரி ஏற்றம், தண்ணி வரி ஏற்றம். புரியலீங்களா? யாருமே வந்து யாரையும் பார்க்கல. எல்லாருமே மாநகராட்சி மேயர் கொண்டு சுயநலம், கவுன்சிலர் கொண்டு சுயநலம், சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினரும் சுயநலம், அமைச்சர் பெருமக்களும் சுயநலம். யாரும் மக்கள் நலன் காக்கப்படாத ஒரு சீர்கட்ட அரசு சார் இந்த அரசு. ஒரு திறனற்ற எஸ் டோட்டல் ஃபெயில். இந்த அரசோடைய திட்டங்கள் டோட்டல் ஃபெயில். அதான் முதலமைச்சர் இப்படி பண்ண சார். சீஃப் செக்ரட்டரி மாறுறாங்கன்னா அப்போ எப்படி நிர்வாகம் இருந்திருக்கணும்? எஸ்டர்டே பெரிய ஷாக் ட்ரீட்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, எஸ்டர்டே ஸ்டேட் ஃபுல்லாக அதுதான் சார் நியூஸு. சீஃப் செக்ரட்டரி மாற்றினாங்கன்னு. சீஃப் செக்ரட்டரி குட் மேன், என்னோட இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி ஆண்டவர். நான் டெல்லியிலேருந்து நாங்கள் தான் கொண்டு வந்தோம், எடப்பாடியில் தான் கொண்டு வந்தார் இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி. ஏதோ சம் சூழ்நிலை தள்ளப்படுறாரு. ஓகே, புரியல, அவர் போனாருன்னு சொல்லல, அவர் தள்ளப்படுறாரு. கடலூர் கிளம்பு எப்படி இருக்கு? கடலூர் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு கிளம்பு எப்படி இருக்கு? அதிமுகவுக்கான அக்செப்டன்ஸ் எப்படி இருக்கு சார்? இப்போ தமிழ்நாடு பூரா வந்து சார், இப்போ தமிழ்நாடு பூரா ஃபயர் ஆகி போச்சு சார். தேர்தல் ஃபயர் ஆகி போச்சு. தேர்தல் ரேஸும் ஓடுது. தேர்தல் ரோஸ் மக்கள் மனம் மாற்றம் முற்றிலும் மாற்றிருக்கு. மக்கள் மனமாற்றம் என்னவென்று கேட்டால் 5 ஆண்டு கால ஆட்சியோட அலங்கோல ஆட்சி தான். மக்களுக்கு உதவாத ஆட்சி. 1000 ரூபா கொடுத்துட்டு 10,000 ரூபா பிடுங்குறாங்க. வீட்டு வரி ஏற்றுறாங்க, தண்ணீர் வரி ஏற்றுறாங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றுறாங்க. என்ன சார் யூஸ் சொல்லி பார்ப்போம். ஒரு செக்டாரில் 1000 ரூபா கொடுக்குறேன், ஒரு செக்டாரில் 10,000 ரூபா அந்த குடும்பத்தில் பிடுங்குறேன். மக்கள் ஒரு டோட்டல் ஃபெயிலியர். அதில் பிள்ளைங்களுக்குலாம் கஞ்சா சார், போதைப் பொருள் கலாச்சாரம் ஆகிப்போச்சு இந்த நாடு, தமிழ்நாடு. அதுக்கு அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. டேவிட்சன் மாற்றுறாங்கன்னா நீங்கள் நான் நினச்சி பார்த்துக்கணும். இன்டெலிஜென்ட்லேருந்து ஒரு விங் இருந்து வந்து மாற்றுறாருன்னா போதைப் பொருள் கலாச்சாரம் ஆயிடுச்சு. போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து சீரழிவு, தமிழகத்துக்கு வந்து சீரழிவுக்கு கொண்டு செல்லும். இளைஞர் பட்டாளங்களை, வருங்கால தூண்களை, வருங்காலத்தில் தூணா நிற்கிற இளைஞர் பட்டாளங்களை சீரழிவு நிலைக்கு கொண்டு செல்லும். இதுக்கு தடை போட வேண்டும். நாங்கள் கூட வந்து டாஸ்மாகை குறைக்கணுன்ற முடிவில் தான் இருக்கும். வருஷத்துக்கு 500 கடை மூடணும். மூடிட்டு டாஸ்மாக் உற்பத்தியில் வர வருமானம் இஸ் பேட். கவர்மெண்ட் கஜானாவை நிரப்பலாம். இன்றைக்கி கூட ஏகப்பட்ட கடை வாங்கியிருக்காரு. நாங்கள் ப்ரௌடாக சொல்கிறேன்ல, நீ டோக்கன் கொடுக்குறேன்னு எதுக்கு சொல்கிறேன்? நான் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்றேன். 20,000 15,000 ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ இல்லை. அந்த தைரியம் இல்லாத ஒரு முதலமைச்சரை கண்ட ஒரு தமிழ்நாடு அவளை மிகப்பெரிய கேவலமாக அந்தோ பரிதாப நிலை. ஓகே சார், கடலூர் மக்களுக்கு நீங்கள் மீண்டும் எம்எல்ஏவா வந்தீங்கன்னா கடலூருக்கு என்ன செய்ய போறீங்க? கடலூர் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? சார், கடலூர் மக்கள் என்ன 2 முறை அமைச்சராக்கி அமைச்சராக்கியிருக்காங்க, அழகு பார்த்துருக்காங்க, அமைச்சராக்கியிருக்காங்க. அதோட நன்றி, அதுக்கு நன்றி கடன் பட்ட என் ஜென்மம் இருக்கிறவங்கள நன்றி கடன் பண்ணணும். திரும்ப ஒரு தடவை மிஸ் ஆகிருக்கு.
இந்த தடவை வந்திருக்கேன், என்ன சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கடலூரை உயர்த்துவேன். எம்சி எந்த லெவலில் உயர்த்தணும்னு கேட்டால் நோ பொல்யூஷன், ஓகே, நோ குப்பை இல்லாத மாநகரம், ட்ரைனேஜ் கரெக்டான மாநிலம், பொல்யூஷன் கண்ட்ரோல் பட்ட மாநிலம், பொல்யூஷன் கண்ட்ரோல் பட்ட சட்டமன்ற தொகுதி, போர்ட்டபிள் வாட்டர் கொடுக்குற சட்டமன்ற தொகுதி, பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறது சட்டமன்ற தொகுதி, டைடல் பார்க் கொண்டு வர சட்டமன்ற தொகுதி. தென் வந்து என்ஓசி நாகார்ஜுனில் கிட்டத்தட்ட 2800 ஏக்கர்ஸில் இருந்தால் ஹால்தியா பெட்ரோ கெமிக்கலில் நான் 50,000 கோடி ரூபாய் ஒரு முன்மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டேன். ஓகே, நியூயார்க்கில் போட்டோம், நானும் எடப்பாடியார் மினிஸ்டராக இருக்கும்போது போட்டோம். அந்த இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்து நிலைநிறுத்துவோம் நாங்கள், ரிஃபைனரி யூனிட் தான். பட் அந்த காவிரி பாதுகாப்பு மண்டலத்துக்கு அப்பாற்பட்ட பகுதின்றதுனால அந்த இண்டஸ்ட்ரீஸ் கொண்டாந்து நிறுத்துவேன். ஆனாலும் கடைமடை பகுதி தானே சார்? ஆமாம், கடைமடை 40,000 மக்களுக்கு வேலை, அதையும் கண்காணிப்பு பண்ணுவோம் சார். அது இப்போ நோ பொல்யூஷன் போய் கடலுக்கு போகக்கூடாது, நோ பொல்யூஷன் எர்த்துக்கு போகக்கூடாது, நோ பொல்யூஷன் ஏருக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி அந்த கண்டிஷனோடு, அந்த கண்டிஷனுக்கு எக்ஸ்பெண்டிச்சர், அந்த கண்டிஷனில் எவ்வளோ தூரம் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் பண்ணி கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சியில் நாங்கள் இருப்போம் சார். நிச்சயமாக கொண்டு வருவேன். கடலூரில் ஆல் செக்டாரில், எல்லா செக்டார்லையும், ஒரு செக்டார் மட்டும் இல்லை. இங்கே வச்சுக்கிற ஈச்சமரத்தில் பாதி முக்கால்வாசி நான் வச்ச ஈச்சமரம் சார். கடலூர் மாநகரம் கிரீனரியாக இருக்கணும், டோட்டல் கிரீனரியாக இருக்கணும். ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட மாநிலமாக, சுகாதாரம் இருக்கணும், நிம்மதியாக மக்கள் இருந்திருக்கணும், தூங்கணும், சட்டம் ஒழுங்கு முழுமையாக இருக்கணும். ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்ட பாதிப்பு வந்தாலும் அதில் நான் முன்ன நிற்பேன். ஏழை மக்களுக்கு சட்டம், அவனுக்கு சட்டம் திருத்தம் பண்ணி பண்ணுறாங்கன்னா கூட அதுக்கு முன்ன நிற்பேன். காவல்துறை வந்து அசிட்டிஸ் இது இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணுன்ற மாதிரி சூழ்நிலை இல்லையா. கடைசி 2 கேள்வி சார். எம்சி சம்பத் அவர்களுக்கு ஏன் கடலூர் மக்கள் ஓட்டு போடணும்? நான் எம்சி சம்பத் மக்கள் இப்போ 2 முறை அமைச்சராக என்னை பார்த்துருக்காங்க. யாருக்கும் ஒரு சின்ன மன அழுத்தம் கூட கொடுத்ததில்லை. யாரும் வந்து ஒரு சின்ன இது கூட போய் பண்ணதில்லை. உதவின்னா உதவி தேடி வந்தவர்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். பண்ண உதவி கம்மி தான். ஓகே, இனி பண்ண வேண்டிய உதவியும் ஜாஸ்தியாக இருக்குது. நன்றி கடன் பட வேண்டியும் இருக்குது. என் ஜென்மம் இருக்கிறவரை நன்றி கடன் பட்டிருக்கணும் இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு. அதனால் எனக்கு வாக்களிக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவங்களை தாழ் பணிந்து பணியோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். கடைசி கேள்வி சார், கடலூர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கடலூர் மக்கள் என்னை வாக்களித்து வெற்றி பெற்றால் நான் கடலூர் மக்களுடைய வளர்ச்சியில் முதன்மையாக இருப்பேன். எங்கே ஒரு சின்ன அடல்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு முதல் ஆளாக போய் நிற்பேன். அது மட்டும் இல்லை, இந்த கடலூர் மாவட்ட எஃபோர்ட் உள்ள பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க வருதோ அந்த எஃபோர்ட் உள்ள பிள்ளைங்களுக்கு கையில் எடுத்து அவங்களை மேற்கொண்டு எங்கே போகலான்ற மாதிரி அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். பட் மாநகர வளர்ச்சியில் முழுமையாக பங்கேற்பேன். ரோடு செக்டார், ட்ரைனேஜ் செக்டார், ஏற்கனவே வந்து இங்கே வந்து பாதாள சாக்கடையில் கொஞ்சம் இருக்குது, ஒரு 20% பாக்கி இருக்குது. அந்த பாதாள சாக்கடை போட்டு தருவதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். போர்ட்டபிள் வாட்டர் கொண்டு வந்திருக்கேன். காவிரி குடிநீர் திட்டம் 8 MLD கொண்டு வந்திருக்கேன். இன்னும் 10 அது 16 MLD உயர்த்தப்பட வேண்டும். அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வேன். எந்த சுனாமியோ இது வந்து இயற்கை இடர்பாடு உள்ள பகுதி கடலூர் மாவட்டம். எந்த சுனாமி வந்தாலும், இயற்கை இடர்பாடு வந்தாலும், யார் மக்களுக்கு பாதிப்பு வந்தாலும் முதல் ஆளாக போய் நிற்கிறது நானாக நிற்பேன். அதனால் எனக்கு வாக்களிக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு பணியோடு கடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூலில் பல்வேறு உங்கள் ஆட்சியில் நடந்த பல்வேறு சாதனைகளை வந்து பட்டியல் போட்டிருக்கீங்க. கடலூருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பட்டியல் போட்டிருக்கீங்க. கடலூர் மக்கள் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுப்பாங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.